அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாக்காரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமாதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் விரயத்தில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அவர் லாபாதிபதியாகவும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் அவர் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் வக்ரம் பெறுவது நல்ல மாறுதலையும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மட்டும் பகை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் வக்ரகதியில் விரயத்தில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் பொருந்திய கிரகமாகவும் இருப்பவர்தான் புதன். அவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வக்ரகதியில் விரயத்தில் திரும்புகிறார். எனவே வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில நிகழ்வுகளை எதிர்பார்த்தபடி சிறப்பாக செய்து முடிக்க முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சப்தம பார்வையை ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலக வேண்டும். அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த நெருக்கடிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அதன் காரணமாக இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் இருப்பது நல்லது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் எடுத்தோம் கவுத்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் பெரிய அளவில் நன்மை தர இயலாத பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து விருச்சக ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது உங்கள் மீது உங்களுக்கே வெறுப்பு வரக்கூடிய வகையில் கோபம் அதிகரிக்கலாம். குறிப்பாக மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்பது பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். எனவே இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சற்று நிதானமும் பொறுமையும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்படி நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பல சிரமங்களை தகர்த்தறிந்து அடுத்தடுத்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தை வக்ரகதியில் திரும்புகிறார். பார்ப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியை நோக்கி செல்கிறாருங்க. அது அவரது சொந்த வீடாக அமைவதோடு மட்டுமல்லாது உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே வக்ரம் பெற்ற இந்த சூழலில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பெருவிதமாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். குடும்பத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூட வேண்டும் என்றால் சற்று அனைவரிடமும் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சவால்களை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் மேற்கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்பட்டாலும் கூட
நேர்த்தியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை கூட இந்த தருணத்தில் நிறுத்தி நிதானமாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு. எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான காரியங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கடினமாக மேற்கொண்டாலும் கூட அதன் பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூடாது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் செயல்படுவதால் பல தடுமாற்றங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய முக்குட்டு கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் வித்யாகாரகரான புதனும் வக்ரகதியில் திரும்புவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த தருணத்தில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பணிகளை மேற்கொண்டால் நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை புதன் நீச்சகதியில் வக்ரம் பெற்றாலுமே சிறப்பாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆன்மீக சிந்தனை நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆன்மீக பணிகளை சற்று கூடுதலாகவே மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் கூடுதல் கவனத்தில் பெற்றோர்கள் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் காரணமாக சில கவன குறைபாடுகள் ஏற்படலாம். எனவே இந்த வேளையில் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்தாலும் கூட பெற்றவர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்ல அவர்களின் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலும் சிறப்பான முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்க முடியும். உங்களது அனுபவபூர்வ அறிவை பயன்படுத்தினால் மிக சிறப்பான மாறுதலை மாணவர்களின் கல்வியிலும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். விவசாயம் மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திட்டமிட்டு காரியங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல பணிகளில் ஏற்படக்கூடிய வீண் விரயங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறும்.